இன்னைக்கு நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஈரல் வச்சு ஈரல் க்ரீன் மசாலா செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஈரல் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கம்மியாக இருக்கிறவங்க ஈரல் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டா நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கும் அடிக்கடி செஞ்சு கொடுக்கணும். அதே போல் ஏஜ் அட்டன் பண்ண வயசுக்கு வந்த குழந்தைங்களுக்கும் இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்து இதே போல் சூப்பரான ஈரல் க்ரீன் மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சத்துள்ள உணவு. நீங்கள் மட்டனை சாப்பிட்றத விட இந்த ஈரலை சாப்பிட்றது அவ்வளோ சத்துள்ளது. டேஸ்ட்டும் நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லியோட கூட சாப்பிட்லாம். அதே சமயத்தில் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஈரலை க்ளீன் பண்ணிக்கலாம். அது குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து அலசி ஃபஸ்ட்டு ஒரு 4-5 தடவை நல்லா அலசிடணும். ஏன்னா இதில் வந்து அதிகமாக வந்து வாடை வரும். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் ஆட்டம் இருக்கும். இதை வந்து இப்படி உரிச்சோன்னா வரும். ஸோ நான் க்ளீன் பண்ணிவிட்டேன். அதால் உங்களுக்கு வந்து உரிச்சு காட்ட முடியல. இருங்க, இதில் இருக்கா பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வருதா? இதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கும்போதே இதை எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த நல்லா வேகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், மசாலாவும் நல்லா இறங்கும். இந்த மாதிரி இருக்கும். அது ரப்பர் ஆட்டம். அதை உருவி எடுத்துடணும். ஃபுல்லாக இதை நீங்கள் உருவி எடுத்துட்டிங்கனாலே இந்த மாதிரி இருக்கா ரப்பர் ஆட்டம். இதை உருவி எடுக்கணும். இதுதான் இதுலேருந்து உருவி எடுத்துட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்குங்க. இதில் வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ வினிகரில் ஒரு 5 நிமிஷம் இதை ஊற வச்சிடணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த கவுச்சி வாடை இதில் இருந்து போயிடும். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் இந்த வினிகரில் நல்லா ஊறட்டும். எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு. இப்போ இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்த இந்த கரம் மசாலாவோட பச்சை மிளகா கொஞ்சம் தாராளமாகவே எடுத்திருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் பச்சை மிளகா ஒரு 8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா எடுத்துக்கலாம். அதோட புதினா இலை, மல்லி இலை, சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்குங்க. அதோட ஒரு துண்டு தேங்காய் வந்து சின்ன துண்டு ஒன்று போட்டால் போதும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க, நல்லா மையாக அரைச்சிக்கணும். ஸோ இப்போ இந்த மசாலா ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம வினிகரில் ஊற வச்ச ஈரலை நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிட்ட பிறகு மறுபடியும் ஒரு தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். ஏன்னா வினிகர் வாசனை நம்ம ஈரலில் வரக்கூடாது. அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கிங்க. குக்கரில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நீங்கள் கடலை எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய், 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்குங்க. இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம், நல்லா பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம ஈரலை இதெல்லாம் போட்டுக்கலாம். இதோட ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி, இது தேவையான அளவு உப்பு. இன்னும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். மஞ்சள் பொடி உப்போடு சேர்த்து ஈரலை கொஞ்சம் நல்லா வதக்கினாதான் அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஈரல் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம
தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளியை போட்டுக்குங்க. இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் வதக்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா அது வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை, ஆனாலும் எவ்வளோ தண்ணி வந்து ஈரல்லேருந்து இறங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் வற்றுற அளவுக்கு இதை அப்படியே விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். இது இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது நம்ம ஏன் ட்ரை பண்ணோன்னா, நம்ம அந்த இருந்த தண்ணியோடைய மசாலா போட்டோன்னா இந்த கவுச்சி வாசனை அப்படியே இருக்கும். ஸோ நம்ம இந்த தண்ணி வந்து இந்த ஈரல்லேருந்து வந்த தண்ணி இது ஃபுல்லாக கவுச்சி வாசனையோடு இருக்கும். இது நல்லா நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இந்த ஈரலை மறுபடியும் ஒரு தடவை வதக்கி விட்டோன்னா இந்த கவுச்சி வாசனைலாம் போயிட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஈரலில். இப்போ நம்ம இந்த தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட சேர்த்து இந்த ஈரலை இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். நம்ம வந்து எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் பேஷண்ட்டுங்க பொறுமை தேவை. நான்வெஜ் எல்லாம் செய்யும்போது நான்வெஜ்ஜை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக நல்லா வதக்கி அதோட ஃப்ளேவர்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு அதில் டேஸ்ட் வரும். ஸோ வேகமாக செஞ்சு கடகடன்னு வேலையை முடித்தோமான்னு இருந்தோன்னா அதில் டேஸ்ட்டும் இருக்காது. அதே சமயத்தில் அந்த கவுச்சி வாசனை நான்வெஜ்லேருந்து ஒரு மாதிரி வாடை வர்றது இதெல்லாம் வந்து சாப்பிட பிடிக்காம நிறைய பேர் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு அதான் காரணம். ஸோ நம்ம வந்து டேஸ்ட்டாக செய்யணும், அதே சமயத்தில் பொறுமையாக செய்யணும். ஒரு வேலையை நம்ம விருப்பப்பட்டு பொறுமையாக செஞ்சோன்னா அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் வதக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மிக்ஸி ஜாரு மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரு கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றி குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக ஈரல் கிரீன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சாதத்தோடு சாப்பிட்லாம், அதே சமயத்தில் இட்லி தோசையோட சப்பாத்தியோட கூட சாப்பிட்லாம். அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஒரு அரை முடி பிழிஞ்சு விட்ருங்க. அவ்வளோதான். நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.